Hi students, this is Mr. Sadish. Let's go to the question. Example 1.11. Let S is equal to 1, 2, 3 ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. And row that is equal to 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. ஸோ row அப்படின்ற ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து is row transitive, இந்த கொடுக்கப்பட்ட அந்த ரோ வந்து டிரான்சிட்டிவா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இஃப் நாட், இல்லை அப்படின்னா ஸ்டேட் தி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லணும். ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். இந்த ரோ வந்து டிரான்சிட்டிவாக மேக் பண்ணுறதுக்கு எந்த ஆர்டர் பேர்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அண்டு ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி டெலீட்டட் ஃப்ரம் ரோ ஸோ அஸ் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். இந்த ரோ வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் அதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இஸ் ரோ டிரான்சிட்டிவ், ரோ வந்து டிரான்சிட்டிவா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதில் நமக்கு தெரியும் டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே பாருங்களேன், டிரான்சிட்டிவ் அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ரோ அண்டு இங்கே எதில் முடிஞ்சிருக்கோ அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பி கமா சி தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோ. இப்போ இதோட ஆன்சர் எப்படி வரணும் அப்படின்னா இந்த பி இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஏ கமா சி இதுவும் பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னு கிடைச்சா இது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ ரோன்ற செட் எடுக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 1 இது ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மேட்டில் இருக்குது. 2, 2 இதுவும் ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம். இப்போ ரிமைனிங் உள்ளது இதை எடுத்தோம் அப்படின்னா 1, 2. இப்போ 1, 2 எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா ஏ கமா பி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ 1, 2 பிலாங்ஸ் டு எதில் இருக்குது, ரோ அப்படின்ற அந்த செட்டில் தான் இருக்குது. அதே போல் 1, 2 இப்போ இதில் எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே என்ன இருக்குது 2, 2. ஸோ 2, 2 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோவில் தான் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த 2 இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1, 2. ஸோ 1, 2வும் பிலாங்ஸ் டு ரோ தான். இப்போ அதே போல் பாருங்களேன், இங்கே 1, 3 அதை எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஏ கமா பி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது பிலாங்ஸ் டு ரோவில் தான் இருக்குது. அண்டு இங்கே எதில் முடிஞ்சிருக்குன்னா 3. ஸோ இங்கே 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன ஆர்டர் பேர் இருக்குது 3, 1 அதுதான் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 3, 3 அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1, 1. ஸோ 1, 1 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோவில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வந்து 3, 1 அதை எடுத்தோம் அப்படின்னா 3, 1 தட் இஸ் பிலாங்ஸ் டு ரோவிலேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ இங்கே எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1ல். ஸோ இங்கே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆர்டர் பேர் இருக்குது 1, 1, 1, 2, 1, 3. ஸோ நான் 1, 1 அதை எடுக்கிறேன் பிலாங்ஸ் டு ரோ. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் 1, 1 இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3, 1. ஸோ 3, 1 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அதே போல் 3, 1 பிலாங்ஸ் டு ரோ அண்டு 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ஆர்டர் பேர் என்ன இருக்குது 1, 2 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோ. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் இந்த 1 இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3, 2. ஸோ இங்கே 3, 2 வந்து நாட் பிலாங்ஸ் டு ரோவில் இல்லை. ஓகே, இப்போ அதே போல்
3,1 belongs to row அண்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே வேறு என்ன இருக்குது 1,3. ஸோ 1,3 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோவ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் எப்படி வரும், இந்த ஒன் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3,3. 3,3 நாட் பிலாங்ஸ் டு ரோ. இப்போ 3,3 வந்து ரோவில் இல்லை. ஸோ இங்கே வந்து 3,1 அப்படின்னு எடுக்கிறோம், 1,2 அதையும் எடுக்கிறோம். அப்போ அதோட ஆன்சர் 3,2 இல்லை. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பேர் இல்லை அப்படின்னாலும் இது வந்து நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? therefore it is not transitive. ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்டிருந்தாங்கன்னா இஸ் ரோ ட்ரான்சிட்டிவ், இந்த ரோ வந்து ட்ரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டேட் தி ரீசன். என்ன ரீசன்னா 3,1 1,2 அப்படின்னு எடுக்கிறோம், 3,2 இல்லை, இதுதான் ரீசன். அதே போல் 3,1 1,3 அந்த ரோன்ற செட்லேருந்து எடுக்கிறோம், அதோட ஆன்சர் 3,3 இல்லை. ஸோ இதுதான் அதோட ரீசன். இப்போ இங்கே write the minimum number of order pair to be included to row so as to make it transitive. இதை transitive அப்படி மேக் பண்ணுறதுக்கு எந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 3,2 இல்லை, ஸோ அதை இன்க்ளூட் பண்ணணும். 3,3 அதுவும் இல்லை, ஸோ இதையும் இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னாக்கா கொடுக்குற இந்த ரோ வந்து எப்படி மாறிடும், ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு மாறிடும். ஸோ எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா 3,2 அதையும் 3,3 இந்த ஆர்டர் பேரையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அதே போல் அந்த ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி டெலிட்டட் ஃப்ரம் ரோ ஸோ அஸ் டு மேக் இட் ட்ரான்சிட்டிவ். இது ட்ரான்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஆர்டர் பேரை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன் 1,2 2,2ன்னு எடுத்தால் அது ஆன்சர் வந்து 1,2 அது கிடைக்குது. ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவ். 1,3 3,1 அப்படின்னு எடுத்தால் 1,1 அதுவும் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ இதுவும் ட்ரான்சிட்டிவ். இப்போ நமக்கு 3,1 அது எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இங்கே வந்து நாட் பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னு கிடைக்குது. 3,1 அப்படின்னு எடுத்து 1,3 அப்படின்னு எடுக்கும்போது தான் 3,3 நாட் பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு 3,1 அது எடுக்கும்போது தான் இங்கே நாட் பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னாக்கா 3,1 இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வர்ற 1 2 2 2 எடுத்தாலும் அது ட்ரான்சிட்டிவ். 1 3 3 1 எடுத்தாலும் 1,1 அதுவும் பிலாங்ஸ் டு ரோ தான், அதுவும் ட்ரான்சிட்டிவ். அப்போ நமக்கு 3,1 அதுதான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை தான் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ எதை டெலீட் பண்ணலாம் அப்படின்னா 3,1 அதை டெலீட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே போல் ஃபோர்த்து சப்டிவிஷன் இஸ் ரோ அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். இந்த ரோ வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஒன்று வந்து ரிஃப்ளெக்சிவ், அது வந்து ட்ரூவாக இருக்கணும். செகண்ட் ஒன்று வந்து சிமெட்ரிக், அதுவும் ட்ரூவாக இருக்கணும். அதே போல் தேர்டு ஒன்று வந்து ட்ரான்சிட்டிவும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரோ தட் இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 2,2 1,3 3,1
இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு பார்த்தோம்னா 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, என்ன இல்லை 3,3 இல்லை. ஸோ 3,3 நாட் பிலாங்ஸ் டு ரோவில் இல்லை. ஓகேவா? அப்போ இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ட்ரான்சிட்டிவ் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1,2 இருக்குது, என்ன இல்லை 2,1 அது இல்லை. ஓகேவா? அப்போ 2,1 அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ இதுவும் இல்லை. இப்போ இங்கே வந்து ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னாக்கா நம்ம இங்கே பார்த்துருக்கோம் 3,2 இல்லை, 3,3 இல்லை. இப்போ 3,2 நாட் பிலாங்ஸ் டு ரோ அண்டு 3,3 நாட் பிலாங்ஸ் டு ரோ. therefore இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? இதான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இஸ் ரோ அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன்? இஃப் நாட், ரைட் தி மினிமம் ஆர்டர் பேர் டு பி இன்க்ளூடட் டு ரோ அஸ் டு மேக் இட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ இது வந்து நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ் அதில் வந்து 3,3 இன்க்ளூட் பண்ணணும். சிமெட்ரிக் அப்படின்னாக்கா 2,1 அதை இன்க்ளூட் பண்ணணும். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3,2 அண்டு 3,3 அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரோ வந்து நமக்கு ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ரோ தட் இஸ் ஈக்குவல் டு 1,1 2,2. இப்போ இங்கே வந்து 3,3 இன்க்ளூட் பண்ணணுமா? ஸோ 3,3. ஓகே, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது 1,2 அது இருக்குது, 1,3 அது இருக்குது, 3,1 அது இருக்குது. இங்கே ரிமைனிங் எதை இன்க்ளூட் பண்ணணும்? 2,1 அதை இன்க்ளூட் பண்ணணும், 3,2 அதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், இதை இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது ஈக்குவலன்ட் ரிலேஷன் வருமா அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம செட்டில் வந்து 1, 2, 3 இருக்குது. அப்போ 1 எடுத்தோன்னா 1,1, ஓகே, 2 எடுத்தோன்னா 2,2, 3 எடுத்தோன்னா 3,3. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ். இப்போ சிமெட்ரிக்னா என்ன பண்ணும்? 1,2 அதை எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்? 2,1. ஸோ ஓகே, 1,3 அப்படின்னு எடுத்தால் ஆன்சர் என்ன வரும்? 3,1. ஓகே, 3,2 அப்படின்னு எடுத்தால் என்ன ஆன்சர் வரணும்? எஸ், 2,3 அது வரணும். ஸோ நம்ம இதில் சேர்த்து எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்கா 2,3 அதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் பேர்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம்.